வணக்கம் நண்பர்களே, நம்ம மைஃபாரஸ்ட் கம்பெனியில் எப்படி ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறதும் வித்ட்ராவல் பண்ணுறதும் பார்க்க போகிறோம். வாங்க உள்ளே லாகின் பண்ணுறலாம். லாகின் பண்ணிட்டு உள்ளே வந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி இந்த மாதிரி டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டியது டாப்அப் வேலெட்டில் தான் நம்ம டெபாசிட் ஃபண்டு லோட் பண்ணோம். அப்போ தான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ண முடியும். அதுக்கு நம்ம 2 ஆப்ஷன் இருக்குது. ஃபண்ட் டெபாசிட்னு ஒரு ஐக்கன் டாப்லேயே இருக்கும். இது வழியாகவும் ஒரு ஷார்ட்கட் மெத்தடில் போகலாம். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா நம்ம 3 லைன்ஸ் கோடு இருக்கு இல்லையா, அதை டச் பண்ணி அது வழியாகவும் நம்ம டெபாசிட்டுக்கு போகலாம். அதில் பார்த்தீங்கன்னா யூசர் ஃபண்டு வியூங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அடிக்கோடு விட்டுருக்கேன். அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் டெபாசிட் ஃபண்டுன்னு ஒரு நேம் இருக்கும். அதை டச் பண்ணிட்டு உள்ளே வந்தாலே நம்ம பேமெண்ட் மோடு செலக்ட் பண்ணுவோம். யூஎஸ்ஐடி பெப்20 நான் பெப்20 தான் பண்ண போகிறோம். பெப்20 செலக்ட் பண்ணுறோம். அப்போ டாலர் எவ்வளோ பண்ண போகிறோம், $100 இல்லை $500 இல்லை ஒரு $1000 அப்படிங்கிற நம்பரை நீங்கள் டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே யூஎஸ்டி பெப்20 அட்ரஸுக்கு இருக்குது, QR கோடும் இருக்குது. அட்ரஸில் பேஸ்ட் பண்ணிட்டு அட்ரஸை காப்பி பண்ணிக்கிறோம். அட்ரஸ் காப்பி பண்ணிவிட்டு நம்ம எந்த வேலெட் வச்சுருக்கோமா, சேஃப் வாலா, ட்ரஸ்ட் வாலெட்டா, மெட்டாமாஸ்கா, டோக்கன் பாக்கெட்டா, எங்கே நம்ம வேலெட்டு டாலர் இருக்கிறதோ அங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை சக்ஸஸ் என்டர் பண்ணி கேஷ் அட்ரஸ் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். அது எப்படிங்கிற உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ காட்ட போகிறேன் ஸ்க்ரீன்ஷாட்டில். இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப் வாலில் நான் ஒரு பண்ணிக்கிறேன். சக்ஸஸ் ஒரு நேம் வந்துருக்கா பார்த்து உங்களுக்கு தெரியும். இதில் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதை உங்களுக்கு இங்கே எடுத்திருக்கேன். அது எப்படிங்கிறத இதிலே கேஷ் அட்ரஸ்ன்னு இருக்குது. சைடில் நம்ம டச் பண்ணி காப்பிங்கிற இங்கே இருக்கனால இங்கேயே காப்பி பண்ணிட்டாலே போதும் கேஷ் அட்ரஸ்ஸு. அப்போ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நம்ம காப்பி பண்ணிவிட்டு நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணலாம். இது ஒரு மெத்தடு. சப்போஸ் ஒரு இடத்துல இருக்காது, அதுக்குள்ளே மோர் டீட்டெயில் இருக்கும். டச் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிஎஸ் ஸ்கேன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா கேஷ் அட்ரஸ்ஸு இங்கேயே காமிக்குது. அது பக்கத்துலேயே பார்த்தோன்னா காப்பிங்க ஒரு சிம்பிள் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல டச் பண்ணி பண்ணலாம், நம்ம காப்பி பண்ணலாம். ஆனால் ஸ்க்ரீன்ஷாட் நம்ம இது வைக்கக்கூடாது, நம்ம அதை வைக்கணும். நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் இல்லையா, அதுதான் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நம்ம இது எல்லோரும் பண்ணிடக்கூடாது. அப்போ இங்கே கேஷ் அட்ரஸை பேஸ்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்ததை இங்கே நம்ம அப்லோடு பண்ணணும். சரிங்களா? அப்லோட் பண்ணிவிட்டு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம்னா முடிஞ்சது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் ஆப்ஷன் வரும். ஒரு டெபாசிட் ரெக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? ஃபண்டு டெபாசிட் ரெக்வஸ்ட்டு. இது கொஞ்ச நேரம் ஒரு 2-5 மினிட்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், ஃபண்டு இங்கே லோட் ஆகி வரும். அது எப்படி தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்கே திரும்ப ரிட்டர்ன் பேக் இப்போ கோ டு டேஷ்போர்டு. டேஷ்போர்டு பார்த்தா இங்கே டாப்அப் வேலெட்டில் 0 இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன பண்ணலாம், நம்ம ஃபண்டு வந்துருச்சுன்னா இங்கே லோட் ஆகும். சரிங்களா? இப்படியும் பண்ணலாம். நம்ம இன்கம் வேலெட்டில் இருக்கிற ஃபண்டு கூட என்ன அங்கேயும் மாற்றி கூட நம்ம பண்ணிக்க முடியும். நமக்கு இங்கே இன்கம் வேலெட் வர கமிஷனை இது இங்கே கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுலேயும் அந்த ஆப்ஷன் உள்ளே இருக்குது. 2 மெத்தட் நம்ம என்னென்னா ஐடி ஆக்டிவேஷனுக்கு நம்ம பயன்படுத்தலாம். நம்ம புதுசாக டெபாசிட் பண்ணிக்கலாம், நம்ம கமிஷனையும் நம்ம டாப்அப் வேலெட்டுக்கு சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இது பண்ணிவிட்டு பின்னாடி யாருக்கு பேரில் பண்ண போகிறோமோ அவங்களோட யூசர் நேம் மறக்காமல் நீங்கள் எடுத்து வச்சுக்கணும். நம்ம பேரில் பண்ணுறோமா இல்லை டீமுக்கு பண்ண போனால் அவங்க யூசர் நேம் மறக்காமல் எடுத்துக்கணும். அப்போ அவங்க யூசர் நேம் எடுத்துக்கிட்டு எகைன் எங்கே போகிறோம், நமக்கு டெபாசிட் பண்ண போகிறோம். அப்போ எங்கே இருக்குன்னா யூசர் பை பேக்கேஜ் ஆப்ஷன் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், அந்த ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா பைக் பேக்கேஜ்னு ஒரு நேம் இருக்கும். அதுக்கு டச் பண்ணிவிட்டு இங்கே பேக்கேஜ் செலக்ட் பண்ணிடணும். ஓகேவா? நம்ம அமௌண்ட் அங்கே வந்திருக்கு பார்த்துக்கோங்க. அப்போ நமக்கு என்னாச்சு, இதில் என்ன பேக்கேஜ் இருக்கோ பண்ண போகிறோமோ அதை செலக்ட் பண்ணிக்கணும். அப்போ 100 தான் பண்ண போகிறோம்னா ஒரு 1000 வரதாலும் 100. அப்போ 100 டைப் பண்ணுறோம். யார் பேரும் நம்ம ஐடி போகிறப்போ ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஏன்னா டிஃபால்ட்டாகவே நம்ம நேமில் தான் இருக்கும் அந்த ஐடிக்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா. அதுக்கப்புறம் தான் யார் பேரில் பண்ண போகிறோமோ அவங்க ஐடியை டைப் பண்ணணும், பேஸ்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க, கீழே சப்மிட் பட்டனை டச் பண்ணால் போதும், சக்ஸஸ்ஃபுல் வந்துடும். நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சக்ஸஸ்ஃபுல் வந்த பின்னாடி நம்ம என்ன பண்ணலாம், அவங்க பேரை போட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்க கொடுத்துட வேண்டியது. ஐடி ஆக்டிவேஷன் ஆகிடுச்சுட்டு இது எங்கே சார் அப்போ ஆக்டிவேட் அவங்க ஐடி செக் பண்ணிங்கன்னா ஆக்டிவேஷன் ஆனது அங்கே காமிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம டவுன்லோட் இமீடியட் டவுன்லோட் தான் நமக்கு ரெஃபரல் கமிஷன் வந்திருக்கும். இதே நம்ம டைமுக்குள்ளே பார்த்தா அவர் ஐடி ஓப்பன் பார்த்தோம்னா அங்கே இருக்கும். சரிங்களா? நம்ம டாப்அப் வாலெட்டை பார்த்தோன்னா நம்ம அந்த டாலர் கழிஞ்சு வாங்க பேலன்ஸ் அங்கே இருக்கும். இதே நம்ம டெபாசிட் எப்படி சார் பண்ணுறது, சரி வித்ட்ரா எப்படி பண்ணுறது நம்ம டவுட் இருக்கும். வித்ட்ரா பார்த்தீங்கன்னா
நம்ம வித்ட்ரால் வியூ ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் போய் வித்ட்ரால் ரெக்வஸ்ட் கொடுக்கலாம். ரெக்வஸ்ட்டுக்கு போய்ட்டு மினிமம் 10 நாளுக்கு மேலே எவ்வளோ தான் நீங்கள் என்ன வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்போ அங்கே எவ்வளோ பேலன்ஸ் காமிக்குதான், பேலன்ஸ் எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதை பார்த்துட்டு 10க்கு மேலே இருக்கணும். ஸோ அங்கே டைப் பண்ணிவிட்டு ஓடிபி போட்டு நம்ம சப்மிட் கொடுத்தோம்னா போயிடும். ஸோ இதுதான் இங்கே சார் நம்ம பண்ண வேண்டிய ரெக்வஸ்ட்டு. ஸோ ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்கம் எல்லாமே இங்கே பார்த்துக்கலாம். தேங்க்யூ நண்பர்களே. தேங்க்யூ.